எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இந்த கோபி மஞ்சூரியனை சாப்பிடாதவங்க மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் லவ்வர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். அதையே நம்ம வீட்டில் செஞ்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையா? இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் இந்த கோபி மஞ்சூரியன். இதை எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. இதுக்கு ஒரு முழுசாக பெரிய சைஸாக இருக்கிற ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். அதனுடைய பூவெல்லாம் சின்ன சின்னதாக நான் பிச்சு வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர். இது ஒரு அரை கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் ஒரு ஸ்பூன் மைதாவும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு உப்பு போட்டு இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் நேரம் அதில் அப்படியே மூழ்கி வச்சிடலாம். அப்போ அதுக்குள்ளே இருக்க அந்த சின்ன சின்ன பூச்சியெல்லாம் செத்து போயிடும். இது நீங்கள் சுடுதண்ணியில் கூட போட்டு வைக்கலாம். ஆனால் சுடுதண்ணியில் போடும்போது என்ன ஆகும்னா காலிஃப்ளவர் வெந்து போயிடும். வெந்து போயிட்டு அந்த காலிஃப்ளவர் நம்ம பறிக்கும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால தான் நான் இந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ பவுல் எடுத்துக்கிட்டு இதில் கடலை மாவு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரையும் மைதா மாவையும் போட்டுக்கோங்க. போட்டு கூடவே அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் இருக்குது இல்லையா, அந்த மசாலாவும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த உப்பு, இந்த மசாலா எல்லாம் மாவில் பிளெண்ட் ஆகணும். அதுக்காக நல்லா கையால் கலந்து விட்டுக்கலாம். கட்டியெல்லாம் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்டுறலாம். நம்ம சின்ன சின்ன கட்டியாக இருக்கும். அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு ஒரு பஜ்ஜி போடுற கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மாவு கரைக்கும் பொழுது கட்டி சேரும். அந்த கட்டி கூட நம்ம அந்த கையாலேயே உடச்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. நான் ஃபுட் கலர் போடலை. இப்போ அந்த கலந்து வச்சுருக்க மாவில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா உப்பு தண்ணியில், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாவில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு எல்லா சைடும் எல்லா சின்ன சின்ன காலிஃப்ளவர்லேயும் கோட் ஆகிற மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கலாம். நல்லா கை வச்சு கலக்கினாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் ஒரு ஃபோர்க்கோ ஒரு ஸ்பூனோ வச்சு கலந்தாலும் பரவாயில்ல. ஆனால் எல்லா இதுலேயும் அந்த சின்ன சின்ன ஃப்ளாரட்டில் கூட அந்த மாவு ஒட்டி இருக்கணும். அப்போ தான் ருசியாக இருக்கும். இதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 நிமிஷம் மேரினேட் ஆக போட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மஞ்சூரியன் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். சோயா சாஸ் எடுத்துக்கோங்க, டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க, சில்லி சாஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. நான் போடல, என் வீட்டு வாண்டுக்கு சில்லி பிடிக்காது. அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு சின்ன சைஸில் 2 வெங்காயம், ஒரு பாதி கேப்சிகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளோ தான் இந்த மஞ்சூரியன் செய்கிறதுக்கு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம அந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை எடுத்து போட்டு நம்ம ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அப்போ தான் கரெக்டாக நம்ம அந்த கிரேவி செஞ்சு எடுக்கவும் இந்த இந்த காலிஃப்ளவர் தூக்கி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணவும் கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாகவும் வேண்டாம், ரொம்ப லோவாகவும் வேண்டாம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. இது அப்படியே எடுத்து தட்டில் வச்சிங்கன்னா வீட்டில் நிறைய வாண்டுகள் இருந்தாங்கன்னா சீக்கிரம் காலி ஆயிடும். அது அப்படியே கூட நம்ம சில்லி தான், இது சில்லியாக சாப்பிட்டுக்கலாம் நம்ம. இப்போ இதை வெண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நான். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல அதை செட்டில் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த கிரேவி செய்ய ரெடி ஆகிடலாம். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கேப்சிகம் இது எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இது நிறைய ஊற்றிடாதீங்க, ஒரு மாதிரி ஒரு கசப்புத்தன்மை வந்துடும்.
டொமேட்டோ சாஸ் நிறையானாலும் நல்லாயிருக்கும், ஆனால் சோயா சாஸ் நிறையாச்சுன்னா நல்லா இருக்காது. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாவுனுடைய அளவை பொறுத்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. டைரெக்டாக அடுப்பில் வந்து இந்த மாவு இந்த சாஸ் எல்லாத்தையும் வந்து போடுறத விட இப்படி செய்யும் பொழுது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த கடையில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும். இந்த கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நீங்கள் சோம்பு ஜீரகம் போடுவீங்க, உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா போட்டுக்கோங்க. நான் எதுவும் போடலை. இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை வந்து போட்டு நல்லா அது கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க, கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கின உடனே கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து போட்டுக்கலாம். இதெல்லாம் வேகணும்னு அவசியம் இல்லை. கேப்சிகம்லாம் வந்து ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் அப்படியே எண்ணெயிலேயே வந்து வதக்குனீங்கன்னா அது நல்லா வெந்துடும். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து கொஞ்சமாக காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வதங்கின உடனே நம்ம அந்த மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மாவு வந்து இதில் கொட்டிடலாம். கார்ன்ஃப்ளவரு, சோயா சாஸு, டொமேட்டோ சாஸ் வச்சுருக்குது. நீங்கள் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் வேண்டாங்கிறதுனால நான் சில்லி சாஸ் ஆட் பண்ணலை. அது ஒரு வேறு விதமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா லூஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இந்த கடாயில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் இனி தேவையில்லை. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஸ்ட்ரீட் ஸ்டைலில் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வந்து வீட்லேயே சுத்தமாகவும் சுவையாகவும் செஞ்சிட்டோம் நம்ம. இது பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. இது மேலே வந்து நம்ம கொஞ்சம் இந்த கடையிலலாம் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் வந்து நம்ம தூவணும் அப்படின்னா அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை நீ தோசை சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ருசியாக இருக்கும். இது வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் நம்ம வீட்லேயே செஞ்சு தரும் பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஏன்னா நான்லாம் என் பொண்ணுக்கு வந்து காலிஃப்ளவர்லாம் நான் வெளியே வாங்கி கொடுத்ததே இல்லை. ஏன்னா சுத்தமாக செய்கிறாங்களாங்கிறது 2வது விஷயம். அதில் இருக்க அந்த பூச்சி புழுவெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் எனக்கு. அதுதான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு